சோம்பேறி அதிர்ஷ்டசாலியானது எப்படி? சோமு மிகப்பெரிய சோம்பேறி. அவனுக்கு செல்லம்மா என்கிற மனைவி இருந்தாள். இவர்களுக்கு பிள்ளைகள் கிடையாது. சோமு 24 மணி நேரமும் வீடே கதியென்று கிடக்கக்கூடியவர். எந்த ஒரு வேலைக்கும் போக மாட்டார். யாராவது தேடி வந்து வேலை கொடுத்தால் கூட அந்த வேலையை போய் எவனாவது செய்வானா என்று வீண் விவாதம் செய்யக்கூடியவர். சோமு வேலைக்கு போகாததால் அவரது மனைவிதான் வயல் வேலைகளுக்கு போவாள். குடும்பத்தில் 2 பேர் என்பதால் பெரிய அளவில் பொருளாதார தேவைகள் இருந்ததில்லை. கணவன் வேலைக்கு போகாததை வெளியில் அவ்வளவாக காட்டிக்கொள்ள மாட்டாள். சோமு இப்படி வீடே கதியென்று கிடப்பது பக்கத்து வீட்டு பார்வதிக்கு தெரிந்துவிட்டது. ஏன் செல்லம்மா, உன் புருஷன் வேலைக்கு போறானா இல்லையா? அவன் வேலைக்கு போய் ஒரு நாள் கூட நான் பார்த்தது இல்லையே என்று அவள் கேட்க, நம்ம மகாராஜா கிட்ட அவர் வேலை பார்க்கிறாரு. இரவு நேரத்துல தான் அவருக்கு வேலை. ஊருக்குள்ள திருடனுங்க வராம பாதுகாக்கிறது தான் அவனோட வேலை என்று புகழ்ந்து சொன்னாள் செல்லம்மா. என்ன பிரச்சனைன்னு கேட்டு 4 பேர் கிட்ட அதை சொல்லி இன்னைக்கு பொழுத ஓட்டலான்னு பார்த்தா இவ புருஷன் மகாராஜா கிட்ட வேலை பார்க்கறதா சொல்றாளே என்று வந்த வேகத்தில் திரும்பி போனாள் பார்வதி. வீட்டுக்குள் வந்த செல்லம்மா பட்ட பகலில் வீட்டுக்குள் தூங்கிக் கொண்டிருந்த கணவன் சோமுவை எழுப்பினாள். யோ, பகல்லையும் தூங்குற, இரவிலையும் தூங்குற, உனக்கு மட்டும் எப்படி தூக்கம் வந்துட்டே இருக்கு? வேலை வெட்டிக்கு தான் போக மாட்டேன்ற. அடுப்புல சாதம் வச்சிருக்கேன், அது வெந்ததும் கீழே இறக்கி வச்சிடு. நான் பக்கத்துல இருக்கிற கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு வீட்டை விட்டு வெளியேறி போனாள். சோம்பேறியான சோமு மனைவி சொன்னதை முழுவதுமாக காதில் வாங்கவில்லை. வழக்கம் போல் தன்னை அவள் திட்டுகிறாள் என்று நினைத்து கொண்டு தூக்கத்தில் ஆழ்ந்தார். 1 மணி நேரம் கடந்திருக்கும். கடைக்கு போன செல்லம்மா வீட்டுக்கு திரும்பினாள். அடுப்பில் சாதம் வைத்திருந்த பானையிலிருந்து அடிபிடித்த வாசனை வந்து கொண்டிருந்தது. ஓடி போய் பார்த்தாள். சாதம் இருந்த பானையை கீழே இறக்கி வைத்துவிட்டு தூங்கிக் கொண்டிருந்த சோமுவின் பக்கம் வந்தாள். யோ, வெளியில வேலைக்கு தான் போக மாட்டேன்ற, அடுப்புல இருக்கிற சாதத்தை கூட பார்க்க மாட்டியா? உனக்கு வாக்கப்பட்டு நான் நடுத்தருவுல தான் நிக்கணும் போற என்று புலம்பினாள். செல்லம்மா, நான் சும்மா இருக்கேன்னு சொல்லாத. 100 உயிர்களை ஒத்த கையாலே அடிச்சு கொண்டிருக்கேன். அதுக்கே நேரம் சரியாயிடுச்சு என்று சொன்ன சோமு தன் கொன்னு போட்ட கொசுக்களை காண்பித்தார். இதை பார்த்து செல்லம்மா இன்னும் கோபமானாள். யோ, ஒத்த கையால 100 உசுர கொன்னேன்னு இப்படி வெளியில யாருக்கிட்டையும் சொல்லிடாத. என்னால வெளியில தலை காட்ட முடியாது என்று வேகமாக சொல்லிவிட்டு அடிப்படைக்குள் போய்விட்டாள் செல்லம்மா. 100 உயிரை ஒரே கையால் அடித்து கொன்றதாக சோமு சொன்னது அவரது வீட்டின் பின்பக்கமாக யதார்த்தமாக வந்த பக்கத்தை விட்டு பார்வதி காதில் பதார்த்தமாக வந்து விழுந்தது. என்னது, நம்ம செல்லம்மா புருஷன் சோமு ஒரு மாவீரரா? ஒத்த கையாலே 100 பேர் அடிச்சு கொண்டிருக்கிறாரே என்று ஆச்சரியப்பட்டவள் அதை தனக்கு தெரிந்தவர்களிடெல்லாம் கூறினாள். இந்த வதந்தி அந்த ஊர் முழுக்க பரவி கடைசியாக நாட்டின் மன்னர் காது வரைக்கும் போய்விட்டது. அப்போது ஒரு நாள் கொள்ளையர்களின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து விட்டது என்று சொன்ன அமைச்சர் ஒருவர் 100 பேரை ஒரே கையால் அடித்து கொண்ட சோமுவை வைத்து அந்த கொள்ளை கூட்டத்திற்கு ஒரு முடிவு கட்டலாம் என்று ஆலோசனை சொன்னார். மன்னருக்கும் அது சரி என்று பட்டது. அடுத்த 1 மணி நேரத்தில் சோமு வீட்டுக்கு 2 காவலர்கள் வந்தார்கள். மன்னன் அழைப்பதாக கூறி சோமுவை அழைத்தார்கள். அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. நான் தவறு ஏதும் செய்யவில்லையே, வீடே கதியென்று கிடக்கும் என்னை ஏன் அழைத்து வர சொன்னார்கள் என்று கேட்டார். அதற்கு காவலாளியில் ஒருவன், நீங்கள் 100 பேரை ஒரே கையால் அடித்து கொண்ட மாவீரர் என்ற தகவல் மன்னருக்கும் தெரிந்துவிட்டது. அதனால் தான் உங்களை வர சொல்லி இருக்கிறார் என்று உண்மையை சொல்லிவிட்டான். இதை கேட்ட சோமு ஆடியே போய்விட்டார். என்னது, நான் 100 பேரை அடித்து கொண்ட மாவீரரா? அதுவும் ஒற்றை கையால்? அட கடவுளே, 100 மனிதர்களை கொல்லவில்லை, 100 கொசுவைத்தான் அப்படி ஒரே கையால் அடித்து கொண்டேன் என்று உண்மையை சொன்னால் நம்மை தூக்கில் கூட போட்டு விடுவார்கள். மன்னரிடம் எதையாவது சொல்லி சமாளிப்போம் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டே அரண்மனைக்கு சென்றார். அரண்மனையில் சோமு எதிர்பார்க்காத வகையில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு கொடுத்தார்கள். 100 பேரை கொண்ட மாவீரரே வருக என்று கூட கோஷம் எழுப்பினார்கள் என்றால் எப்படிப்பட்ட வரவேற்பு என்று பார்த்து கொள்ளுங்கள். நீங்களெல்லாம் புகழக்கூடிய அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லையே. நானே ஒரு சுத்த சோம்பேறி. எனக்கு போய் இந்த அளவு மரியாதையெல்லாம் கொடுக்கிறாங்களே என்று நினைத்த சோமு மன்னர் முன்பு பணிவாக வந்து நின்றார். மாவீரரே, நம் நாட்டில் திருடர்கள் தொல்லை தலைதூக்கி இருக்கிறது. மாவீரரான நீதான் அவர்களை அழித்து ஒழிக்க வேண்டும் என்றார் மன்னர். சோமுவால் மறுத்து பேச முடியவில்லை. ஒரு குதிரை மட்டும் தனக்கு தருமாறு கேட்டார். அந்த குதிரையில் எப்படியாவது நாட்டை விட்டே ஓடிவிடுவோம் என்பதே சோமுவின் திட்டமாக இருந்தது. அது தெரியாத மன்னர் சோமுவிடம் ஒரு குதிரையை கொடுத்து அனுப்பினார்.
குதிரையுடன் வீட்டுக்கு வந்த சோமு மனைவி செல்லம்மாவிடம் அழாத குறையாக பேசினார். நிலைமை விபரீதமாகிவிட்டது. நான் 100 பேரை ஒரே கையால் அடித்துக் கொண்டதாக நம்பி கொள்ளையர்களை விரட்டும் பணியை மன்னர் என்னிடம் கொடுத்திருக்கிறார். எப்படியும் என்னால் கொள்ளையர்களை விரட்ட முடியாது. நான் தொலைதூரத்திற்கு எங்கேயாவது சென்று விடுகிறேன். நீ உன் அம்மா வீட்டுக்கு போய்விடு. சில மாதங்கள் கழித்து நான் மீண்டும் வந்து உன்னை சந்திக்கிறேன். இதை தவிர வேறு வழி எனக்கு தெரியவில்லை என்றார். அவரது மனைவியும் அவரது நிலைமையை புரிந்து கொண்டு வெகு தூரம் செல்லும் கணவனுக்காக முறுக்கு, அதிரசம் உள்ளிட்ட சில தின்பண்டங்களை செய்து கொடுத்து அனுப்பினாள். அந்த தின்பண்டங்களை ஒரு சிறிய மூட்டையாக கட்டிக்கொண்டு மன்னர் கொடுத்த குதிரையில் அந்த குதிரையின் கால் போன போக்கில் போனார். இரவு நேரம் நெருங்கிய போது அந்த காட்டு பகுதியை அந்த குதிரை சென்றடைந்தது. அங்குள்ள அரச மரத்துக்கடியில் குதிரையில் இருந்து இறங்கிய சோமு தான் கொண்டு வந்த தின்பண்டங்களை எடுத்து பிரித்தார். கொள்ளையர்களை பிடித்து வர வேண்டும் என்பது அரசர் இட்ட கட்டளை. அதை மீறினால் மரண தண்டனை கொடுத்து விடுவார்கள். மன்னருக்கு உண்மை தெரிந்து அசிங்கப்பட்டு இறப்பதற்கு இப்போதே இறந்து விடுவது மேல் என்று நினைத்த சோமு தான் ஏற்கனவே வாங்கி வந்த விஷ பாட்டிலை வெளியில் எடுத்தார். மனைவி கொடுத்தனுப்பிய தின்பண்டங்கள் மீது அந்த விஷத்தை ஊற்றினார். விஷம் கலந்த தின்பண்டங்களை சாப்பிட்டு விட்டு உயிர் விடுவது என்று முடிவு செய்தார். சோம்பேறியான சோமுவுக்கு உயிர் விடுவதற்கும் சோம்பலாயிற்று. எப்படியும் இறக்கப் போகிறோம், இன்று ஒரு நாள் மட்டும் களைப்பு தீர உறங்கிவிட்டு நாளைக்கு காலையில் இதை சாப்பிட்டு விட்டு இறந்து விடுவோம் என்று ஒரு மனதாக முடிவெடுத்து அங்கேயே படுத்து தூங்கினார். நள்ளிரவு நெருங்கி கொண்டிருந்த வேளையில் அந்த வழியாக கொள்ளையர் கூட்டம் வந்தது. சோமு கொண்டு வந்த தின்பண்டங்களின் வாசனை அவர்களின் மூக்கு வரைக்கும் வந்துவிட்டது. அந்த வாசனை எங்கிருந்து வருகிறது என்று மோப்பம் பிடித்து வந்தவர்கள் உறங்கிக் கொண்டிருந்த சோமுவையும் அவருக்கு பக்கத்தில் தின்பண்டங்கள் கொண்ட சிறிய மூட்டை இருப்பதையும் பார்த்து விட்டார்கள். முதலில் சோமுவை கொன்றுவிட்டு அந்த தின்பண்டங்கள் நிறைந்த பையை தூக்க நினைத்தார்கள். ஆனால் அந்த தின்பண்டங்களின் வாசனை கொள்ளையர்களை அதை சாப்பிட தூண்டியது. சோமுவுக்கு தெரியாமல் அந்த மூட்டையை பிரித்தவர்கள் அதனுள் முறுக்கு, அதிரசம், லட்டு உள்ளிட்ட தின்பண்டங்கள் இருப்பதை கண்டு மகிழ்ந்தார்கள். எல்லாரும் அந்த தின்பண்டங்களை பகிர்ந்து கொண்டு சாப்பிட்டார்கள். ஏற்கனவே அதில் விஷம் கலக்கப்பட்டு இருந்ததால் சிறிது நேரத்திலே அவர்கள் அனைவரும் மயங்கி விழுந்து உயிர் இழந்தார்கள். காலையில் கண் விழித்த சோமு தனக்கு அருகில் ஒரு கொள்ளை கூட்டமே இறந்து கிடப்பதை கண்டு திடுக்கிட்டார். தான் தற்கொலை செய்வதற்காக தயார் செய்த தின்பண்டங்களை சாப்பிட்டு அவர்கள் இறந்ததும் புரிந்தது. நமக்கு வந்த ஆபத்தை இவர்கள் தானாகவே வந்து வாங்கிட்டு போயிட்டாங்களே என்று மனதுக்குள் நினைத்த சோமு கொள்ளை கூட்டத்தை தான் தனி ஒரு ஆளாக நின்று போராடி கொன்று விட்டதாக மன்னருக்கு தகவல் அனுப்பினார். மன்னருக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. நாட்டு மக்களை பல வகையில் அச்சுறுத்தி வந்த கொள்ளை கூட்டத்தை ஒரே நாளில் தனி ஒருவனாக நின்று அளித்த சோமுவை போற்றி புகழ்ந்தார். சோமுவுக்கு பொன் பொருள் என்று வாரி வாரி வழங்கினார். அந்த பரிசுகளுடன் வீட்டுக்கு திரும்பிய சோமு மனைவி செல்லம்மாவிடம் நடந்த எல்லாவற்றையும் விரிவாக சொன்னார். தலைக்கு வந்த ஆபத்து தலைப்பகையோடு போய்விட்டது. இனி நமக்கு பிரச்சனை இல்லை. மன்னர் கொடுத்த செல்வத்தை வைத்து நாம் இந்த ஊரிலே சந்தோஷமாக வாழ்வோம் என்றார். செல்லம்மாவும் மகிழ்ந்தார். நாட்கள் வேகமாக ஓடினர். இன்னொரு முறை எதிரி நாட்டு அரசன் போர் அறிவிப்பு செய்யாமல் அந்த நாட்டின் மீது படையெடுத்து வந்துவிட்டான். மன்னருக்கு ஒன்றும் ஓடவில்லை. எதிரியிடம் சரணடைவதை தவிர வேறு வழி இல்லை என்று நினைத்தார். அப்போது அமைச்சர் ஒருவர் சோமுவை சுட்டிக்காட்டி, நம்மிடம்தான் ஒற்றை கையாலே 100 பேரை அடித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்ட மாவீரன் இருக்கும்போது நாம் ஏன் பயப்பட வேண்டும்? கொள்ளையர் கூட்டத்தை தனி ஒருவனாக வீழ்த்திய அந்த மாவீரனோடு சேர்ந்து நாம் யுத்தம் செய்தால் நமக்கு தான் வெற்றி என்றார் அந்த அமைச்சர். மன்னருக்கும் அது சரியென்று பட்டது. மன்னர் முன்பு மீண்டும் வந்து நின்றார் சோமு. இது வலியது என்று சொல்வார்கள். நம் விஷயத்தில் இது ரொம்ப ஓவரா விளையாடுதே என்று நினைத்த சோமு, மன்னா, என்னை வர சொல்லி இருக்கிறீர்கள், என்ன விஷயம் என்று கேட்டார். எதிரி நாட்டு மன்னன் எல்லையில் போருக்கு நிற்பதால் உடனே போர் செய்தாக வேண்டும். நீயும் அதில் முக்கிய வீரனாக இடம்பெற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்றார் மன்னர். சோமுவுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அன்றைக்கே வந்த செல்வத்தோடு இந்த நாட்டை விட்டு வேறு நாட்டுக்கு ஓடி இருக்கலாமோ? ஒரு முறை ஏதோ தெரியாத்தனமாக அதிர்ஷ்டம் வந்தது. மறுபடியும் அது எப்படி வரப்போகிறது என்று நினைத்தவர் தன்னுடைய கதை முடிய போகிறது என்று நினைத்து கொண்டார். சரி மன்னா, நீங்கள் சொன்னபடி இப்போதே போருக்கு புறப்படுகிறேன். முன்பு கொடுத்தது போலவே ஒரு குதிரை மட்டும் எனக்கு தாருங்கள். கூடவே 2 கயிற்றையும் எடுத்து வர சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். குதிரை சரி, 2 கயிறுகள் எதற்கு என்று கேட்டார் மன்னர். சோமு பதில் சொல்வதற்கு முன்பு பக்கத்தில் இருந்த அமைச்சரே சோமுவின் சார்பில் பேசினார். மன்னா, இவர்தான் மாவீரராயிற்றே எதிரியை தோல்வியடைய செய்ய ஏதோ ஒரு திட்டம் தீட்டுகிறார். மாவீரர்களால் மட்டுமே இப்படியெல்லாம் யோசிக்க முடியும் என்று அந்த அமைச்சர் சொல்ல,
ஏண்டா இப்படி என்னை உற்சாகப்படுத்துறீங்க, நானே ஒரு சோம்பேறின்னு தெரியாம புகழ்றீங்களே என்று நினைத்து கொண்டார் சோமு. சிறிது நேரத்தில் சோமு கேட்டபடி ஒரு குதிரையும் 2 கயிர்களும் கொண்டு வரப்பட்டன. குதிரையின் மீது சோமு ஏறிக்கொள்ள தன்னுடைய 2 கால்களையும் அந்த கயிற்றை கொண்டு குதிரையோடு சேர்த்து கட்ட சொன்னார் சோமு. குதிரை வேகமாக ஓடும்போது கீழே விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக இப்படி செய்ய சொன்னார். ஆனால் மன்னரும் அமைச்சர்களும் வேறு அர்த்தத்தில் அதை எடுத்துக்கொண்டார்கள். மிகப்பெரிய வெற்றிக்கு இந்த மாவீரன் ஏதோ திட்டம் திட்டுகிறார், இந்த போரில் நமக்குத்தான் வெற்றி என்றார்கள். சோமுவின் 2 கால்களையும் குதிரையோடு இணைத்து கட்டிய பிறகு மன்னரை பார்த்தார் சோமு. மன்னா, நான் இங்கிருந்து புறப்பட்டு சென்ற 1 மணி நேரம் கழித்து நீங்கள் படையோடு வாருங்கள், முதலில் நான் செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு குதிரையில் கிளம்பினார் சோமு. அரண்மனையை தாண்டியதும் தனக்குத்தானே பேசிக்கொண்டார். டே சோமு, உன்னையெல்லாம் மாவீரன்னு சொல்றாங்களேடா, குதிரையிலிருந்து கீழே விழாமல் இருக்கத்தான் இவன் கயிற்றை கட்ட சொல்கிறான் என்பது கூட அவர்களுக்கு புரியவில்லையே. எப்படியும் நமது கதை இன்றோடி முடிய போகிறது. அன்னைக்காவது ஊரை விட்டு ஓடிடலாம் என்று போனோம், இன்னைக்கு வேற வழியே இல்லை, விதி என்ன எழுதியிருக்கிறது என்றே தெரியவில்லை என்று தனக்குள் புலம்பிய சோமு தான் அணிந்திருந்த செருப்பால் குதிரையை தவறுதலாக மிதித்து விட்டார். செருப்பில் இருந்த ஆணி குதிரையை குத்த அது திடீரென்று வேகம் எடுத்து ஓடியது. செருப்பாணி மறுபடியும் குத்த குதிரை தாறுமாறாக ஓட்டம் பிடித்தது. மின்னல் வேகத்தில் பாய்ந்த குதிரை சிறிது நேரத்திலே ஊர் எல்லையை அடைந்தது. அங்கே சற்று தொலைவில் எதிரிகளின் படை போருக்காக காத்திருந்தது. சோமு வந்த குதிரை நிற்காமல் ஓடிக்கொண்டே இருந்தது. போர்க்களத்தை நெருங்குவதற்கு முன்பு அந்த பாதையோரம் இருந்த 2 மரங்கள் திடீரென்று ஒடிந்து விழுந்தன. சோமுவின் குதிரை வரவும் அந்த 2 மரங்கள் குதிரையின் மீது ஒடிந்து விழவும் சரியாக இருந்தது. இறைவா, உன் மகனை காப்பாற்று என்று கத்தியபடியே 2 கைகளையும் மேலே உயர்த்தி அந்த மரங்களை தடுத்தார் சோமு. என்ன ஒரு ஆச்சரியம்! மிக சரியாக அவரது 2 கைகளிலும் அந்த மரங்கள் சிக்கிக் கொண்டன. குதிரை ஓடிய வேகத்தில் அந்த 2 மரங்களையும் இழுத்து கொண்டு போனார் சோமு. ஒரு காடே போருக்கு வருவது போல இருந்தது. இதை பார்த்த எதிரிகள் மிரண்டு போனார்கள். யார் அது 2 மரங்களை ஒரே ஆளாக தூக்கி கொண்டு ஆவேசமாக வரும் அவன் யார் என்று எதிரி மன்னர் கேட்க, மன்னா, அவர்தான் 100 பேரை ஒரே கையால் அடித்து கொண்ட மாவீரன். சமீபத்தில் கூட ஒரு கொள்ளை கூட்டத்தை ஒரு ஆள் கூட தப்பிக்க விடாமல் கொண்டிருக்கிறார் என்று பதில் சொன்னார் படைத்தளபதி. இதை கேட்டதும் எதிரி மன்னருக்கு வியர்த்து கொட்டியது. இந்த மாவீரன் முன்புதான் தோற்க வேண்டாம் என்று நினைத்த மன்னர் தன் படையை உடனடியாக பின்வாங்க உத்தரவிட்டான். இதற்கிடையில் மரங்களோடு குதிரையில் வந்த சோமு அந்த மரங்களை சற்றே தள்ளிவிட நல்ல வேளையாக அவரை ஒன்றும் செய்யாமல் பின்னால் போய் விழுந்தன. கால்களில் பயங்கர வலி. மின்னல் வேகத்தில் வந்த குதிரை போர்க்களத்தில் திடீரென்று நின்றது. இனி அவ்வளவுதான், எல்லாமே முடிய போகிறது, எவன் நம்மளை கொல்ல போறானோ என்று நினைத்தபடியே சற்று நிமிர்ந்து பார்த்தார் சோமு. அங்கே யாருமே இல்லை. சோமுவுக்கு இன்ப அதிர்ச்சி. சற்று நேரத்தில் சோமுவை போர்க்களத்துக்கு அனுப்பிய மன்னர் தனது படைகளுடன் அங்கே வந்து சேர்ந்தார். போர் தொடுத்து வந்த எதிரிகள் களத்தில் இல்லாததைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். சோமுவுக்கு பக்கத்தில் 2 மரங்கள் இழுத்து வரப்பட்டு விழுந்து கிடக்க, மாவீரரான சோமுதான் ஏதோ தந்திரம் செய்து எதிரிகளை விரட்டியிருக்கிறான் என்று மிக தப்பாக புரிந்து கொண்டார் மன்னர். எதிரிகள் ஓடிவிட்டார்கள் என்று சொன்ன சோமுவால் அதற்கு மேல் பேச முடியவில்லை. உடனே போர்க்களத்தில் இருந்த வீரர்கள் எல்லாம் உற்சாக குரல் எழுப்பினார்கள். 100 வீரர்களை ஒரே கையால் அடித்து கொண்ட மாவீரர் சோமு வாழ்க, எதிரி படையை தனி ஒருவனாக நின்று விரட்டிய மாவீரன் வாழ்க என்றெல்லாம் கோஷங்கள் எழுந்தன. ஆனால் ஏதோ ஒரு அதிர்ஷ்டம்தான் சோமுவின் உயிரையும் நாட்டையும் காப்பாற்றி இருக்கிறது என்பது அந்த சோமுவுக்கும் அவரது மனைவி செல்லம்மாவுக்கும் மட்டுமே தெரியும். அதிர்ஷ்டம் எப்போது வரும் என்று சொல்ல முடியாது. நேரம் நன்றாக இருக்கும்போது நடப்பது எல்லாமே அதிர்ஷ்டமாகும். நேரம் சரியில்லை என்றால் நடக்கும் ஒவ்வொன்றும் துரதிர்ஷ்டமாக மாறிவிடும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கதைகளை கேட்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.